வணக்கம் பிரியமானவர்களே, மீண்டும் ஆகும் ஒரு அருமையான நாளை நாம் இடத்தில் கடந்து வந்தோம். பல மக்களுக்கு இது அருமையானதா இந்த இடத்தில் இருந்தது. ஆனா பல மக்கள் இந்த இடத்தில் அப்படியாக குறை சொல்லக்கூடியவரா இருக்கலாம். இது ஒரு கடினமான நாள். பலவிதமான பதில்கள், பலவிதமான சூழ்நிலைகள் எதிர்பார்த்தபடி இல்லை. பிரச்சனைகள் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கை அழிப்பதற்கானதா கிடையாது. பிரச்சனைகள் அனுமதிக்கப்படுகிறது அல்லது பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கை நீதிந்தத்தில் நாம் சந்திக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அது நம்மை அழிக்கவோ அல்லது பலகீனப்படுத்தவோ இல்லை. அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வதற்கான வழி என்று சொன்னால் எப்படியானதா இந்த இடத்துல இருக்கும். உதாரணத்திற்கும் நீங்க யார் எப்படியாக இந்த நம்புறீங்க? என்னுடைய பிரச்சனை என்னை பலகீனப்படுத்த அழிக்கல்ல, என்னுடைய பிரச்சனை என்னை பலப்படுத்த. ஆசை என்ன பேசுறீங்க நீங்க? ஒருவேளை இந்த கேள்வியை தான் நீங்க கேட்கலாம். பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கா? ஆம். நம் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையை இன்னும் சிறந்ததா இந்த இடத்துல மாற்றும்படியாகவே தேவன் நாம் அவைகளை கடந்து போக அனுமதிக்கிறார். இதுதான் மிக சரியானது. உதாரணத்துக்கு நீ இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க நான் ஒரு விஷயத்தை பயன்படுத்துறேன். உதாரணத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ்லாம் இந்த இடத்துல பிடிக்குமா? மிக நிச்சயம். நம்ம யாருமே இந்த இடத்துல படித்த போது அல்லது படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம யாருக்குமே பிடிக்காது. ஆனா அப்படியாக வைக்கப்படுகிற ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் எந்த காரணத்துக்காக இந்த இடத்துல வைக்கப்படுது? அந்த மாணவருடைய தகுதி, அந்த மாணவருடைய திறமை, அந்த மாணவருடைய நிலை என்ன என்று இந்த இடத்தில் அறிந்து கொள்ளும்படி ஆகவேன். நான் சொல்ல சரிங்களா? சோ அதே போலதான் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை அழிக்கிறதுக்காக தேவனிடத்தில் அனுமதிக்கல. அவைகள் நம்முடைய வாழ்க்கை எப்படியானதாய் இருக்கிறது என்று இந்த இடத்தில் புரிந்து கொள்ளும்படியாக. உதாரணத்துக்கு தாவீது ராஜா, நான் தாவீது ராஜாவை குறித்து இந்த இடத்தில் பேசுறேன். தாவீது ராஜா எப்படியாக இந்த தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக மோசமான சூழ்நிலையை ஒரு மிகப்பெரிய சாட்சியா இந்த இடத்துல மாற்றினார். தாவீது ராஜாவை குறித்து நம்ம பேசும்பொழுது உங்க பலருக்கு பலவிதமான காரியங்கள் இந்த இடத்துல தெரியும். பலவிதமான நிகழ்வுகளை குறித்து இந்த இடத்துல நீங்க படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நிகழ்வானது இருக்கு. என்ன அந்த நிகழ்வு? இது குறித்து நம்ம பேசுவதற்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சியானது இந்த பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு நாம் இந்த காரியத்தை தொடருவோம். சாட்சியை பாருங்கள் இப்போதே. எனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமத்தன்மை என்னுடைய முகத்திலே தெரிய ஆரம்பிச்சுது. எனக்குள்ள ரொம்ப வலியா இருந்துச்சு. நிறைய விதமான வெறுப்புணர்ச்சி, உறவுகளில் எனக்கு ஏற்பட்ட பிரிவு, இது எல்லாமே என்னை மற்றவங்களை கை காட்டி கூப்பிட ஒரு பொண்ணா மாத்துச்சு. எனக்குள்ள இருந்த அந்த வெறுப்புணர்ச்சி, எனக்குள்ளாக இருந்த அந்த பெரிய வலி, நான் தீர்மானித்தேன் என்னை நான் முழுமையாக விபச்சாரத்தில் ஈடுபடுத்த போகிறேன்னு. இந்த உலகத்தினுடைய விபச்சாரத்தில் இந்த இடத்துல நான் மற்றவங்கள கை காட்டி கூப்பிடுற ஒரு பெண்ணாக மாறிட்டேன். என்னுடைய நண்பர்களை பயன்படுத்தி இதை நான் செய்வேன். குடிக்க ஆரம்பித்தேன். போதைப் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் கெட்ட பழக்கத்துக்காக தான் விபச்சாரம் செய்வேன். அந்த பொருள் பெறுவதற்காக தான் நான் விபச்சாரம் செய்வேன். இங்கே நான் 2 விதமான தற்கொலை முயற்சிக்கு என்னை நான் ஈடுபடுத்தினேன். நான் எழுந்த உடனே நான் வேகமாக என்னை அடிச்சுப்பேன். என்னுடைய முகத்திலேயே நான் அடிச்சுப்பேன், இல்லைனா இடிச்சுப்பேன். என்னுடைய முடியை பிடிச்சி நானே இழுத்துப்பேன். சாவறதுக்கு கூட நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சேன். பிசாசு கூட என்னை கண்டிப்பாக விரும்ப மாட்டான், அவனோட என்னை கொண்டு செல்ல. நான் பாத்ரூமில் இருக்கும்போது அழுவேன், தனியாக இருக்கும்போது தான் அழுவேன், விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது கண்ணீர் விட்டு அழுவேன். எனக்கு தெரியல, எனக்கு உண்மையாகவே தெரியல அந்த நேரம். அப்போ தான் நான் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். பிற்பாடு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற எல்லா சோப்பையும் எடுத்து நான் குளிக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சேன், ரொம்ப அழுக்காக இருக்கேன், அழுக்காக இருக்கிறது போல் உணர்றேன். எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு புழுதியில் நான் போய் படுத்து எந்திரிக்கும்போது அந்த புழுதி உடம்பை விட்டு போகாமல் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் உணர்ந்தேன். ரொம்ப மோசமான விஷயம். நான் அழுக்காக இருக்கிறது போல் உணர்ந்தேன். அந்த நேரமானது யாராச்சும் என்னை குத்தி கொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ ஒரு நேரம் வந்துச்சு. என்னுடைய முன்னாள் கணவர் விபச்சாரம் செய்கிற இடத்தினுடைய முதலாளியாக இருந்தார். நான் நினச்சேன், அந்த நேரமானது எனக்கு சமாதானம் வரணும், நான் இனிமேலும் பிரச்சனையோடு இருக்க போகிறதில்ல. அந்த நேரம் எனக்கு மோசமாக இருந்துச்சு தவிர சரியாகலை. ஏன்னா அந்த உறவு, முன்னாடி இருந்த அந்த உறவு, நான் அதில் செதைச்சு போயிட்டேன். அவரோடு இருந்த அந்த உறவு, என்னால் யாரையும் அன்பு செய்ய முடியல, என்னால் யாரையும் பார்க்க முடியல, யாரும் என்னை அன்பு செய்யலை. என்னுடைய 26
என்னோட 26 வயசுல உலகத்தின் வழியில போயிட்டேன். உலகத்தின் வழியில போயிட்டு இந்த மாரி மாற ஆரம்பிச்சேன். இந்த மாரி உடற்பயிற்சி செஞ்சு என்ன அழகுபடுத்திக்கிறதுக்காக. இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த வெறுமைய மறைக்கிறதுக்காக. என்னுடைய உடம்ப நான் ஃபிட்டா மாத்திக்கிட்டேன். என்னுடைய அம்மா கேட்டாங்க, "என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் செய்ற?" என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, நான் அத சொல்ல விரும்பல. எனக்குள்ள இருந்த அந்த வெறுமைய நான் மறைக்க தான் நெனச்சேன். அந்த நேரமானது நான் பயன்படுத்தின பொருட்கள் ரொம்ப ஆபத்தான பொருட்கள். நான் ஸ்டெராய்ட பயன்படுத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா, என் உடம்ப நான் ஃபிட் ஆக்கிக்கணும்னு நெனச்சேன். உங்களுக்காக ஒரு மனுஷன் இங்க இருக்காரு. அவர் உங்ககிட்ட பேச விரும்புறார். என்னுடைய பேர் டானின் மோலின். நான் உடல் பயிற்சியை கத்துக் கொடுக்கிற ஒரு ஆள். இவங்க என்னை அழைச்சாங்க. அவங்களுடைய உடலுக்கு நான் உடல் பயிற்சி கொடுக்க. அந்த நேரம் நிறைய இவங்க ஆஸ்ட்ராய்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய உடலை இன்னும் அதிகமா ஏத்துறதுக்காக. அது மட்டும் இல்லை, இவங்க நிறைய விதமான போதைப் பொருட்களோட பயன்படுத்தினாங்க. நான் என்ன கண்ணாடியில பார்த்து நான் நெனச்சிருக்கேன். இது நான் கிடையாது கண்டிப்பா. விபச்சாரம் என்ன நிரப்பல. நான் செய்த உடற்பயிற்சியும் என்ன நிரப்பல. எதுவுமே என்ன நிரப்பல. அதுக்கு பதிலா என்னுடைய யோசனையில எப்பவுமே ஒரு குரல் கேட்டுட்டே இருந்துச்சு. பஸ்ஸுலேருந்து விழுந்துரு, ட்ரெயின்லேருந்து மேலே இறங்கி விழுந்துரு, கீழேருந்து குதிச்சுரு, உனக்குள்ள சமாதானம் வரும், நீ இறந்துட்டனா. ஏன்னா எனக்குள்ள சமாதானம் இல்ல. ஏன்னா என்னுடைய எண்ணத்துல எப்பொழுதுமே ஒரு இரைச்சலானது கேட்டுட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் வெளியில நிக்கும்போது, சிகரெட் புடிச்சுட்டே இருக்கும்போது, ஆண்டவர்கிட்ட சொன்னேன், "ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைய மாத்துங்க. நீங்க உண்மையாவே என்ன அன்பு செய்றீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கைய மாத்துங்க. எனக்கு ஒரு வாய்ப்ப குடுங்க. என்னுடைய வாழ்க்கைய மாத்துங்க. என்னுடைய கதைய மாத்துங்க." அப்போ அந்த நேரம் ஏறக்குறைய 10 வருஷமா நான் ஆண்டவர்கிட்ட பேசவே இல்ல. நான் ஆண்டவர்கிட்ட பேசவே விரும்பல. ஏன்னா நான் ஆண்டவருக்கு மேல தப்பு சொல்லணும்னு விரும்பல. நான் நம்புறேன், நான் பண்ண ஜெபத்த ஆண்டவர் கேட்டாரு. நான் அந்த நேரம் செஞ்ச ஜெபத்த தேவன் கேட்டிருக்காரு. எனக்கு உடல் பயிற்சி சொல்லிக் கொடுத்த அந்த டேனியல் கொஞ்ச நாளா காணாம போயிட்டாரு. கொஞ்ச நாட்கள் பிற்பாடு நான் திரும்பியும் அவர பார்த்தேன். அவர் வித்தியாசமா இருந்தாரு. அவர் உண்மையாவே வித்தியாசமா தெரிஞ்சாரு. அப்ப அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, "ஆலயத்துல கெட்ட பழக்கங்களை விடுவதற்கான கூட்டங்கள நான் கலந்துக்கிட்டேன்" அப்டின்னாரு. அப்போ எனக்கு ஆர்வம் வந்தது. நானும் போய் அந்த கூட்டத்துல கலந்துக்கணும் அப்டின்னு. நான் வெளிய வந்து போதையிலிருந்து, கெட்ட பழக்கங்களிலிருந்து, இல்ல சகவாசங்களிலிருந்து, இல்ல ஆசைகள்லிருந்து ஜெயிச்சவங்கள நான் பார்த்தேன். ஆனா, சந்தேகங்கள்லிருந்து ஜெயிச்சவங்கள நான் பார்க்கல. ஏன்னா, எனக்குள்ள இருந்த சந்தேகம் என்னுடைய உணர்ச்சிக்குள்ள இருக்கிற சந்தேகமா இருந்துச்சு. அதனால நான் பார்க்கல. உதாரணமா பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபிச்சு என்ன விடுதலை செய்யும்போது நான் நம்பினேன். விடுதலை ஆகிட்டேன். ஆனா, அடுத்த வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் கலந்து கொள்ளும்போது, என்னுடைய உடம்புல ஏதாச்சும் வித்தியாசமா நடந்துடுச்சுன்னா, உடனே எனக்கு சந்தேகம் வரும். நான் இன்னும் முழுமையா விடுதலை ஆகலன்னு. அப்படி ஒரு சந்தேகம் என்னால ஜெயிக்க முடியல. உண்மையாகவே அந்த சந்தேகத்த என்னால ஜெயிக்க முடியல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மறுபடியும் பிசாசு என்னுடைய வாழ்க்கைய அழிக்க பார்த்தான். நெறைய வாட்டி நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 5 தடவ நான் தண்ணீர் ஞானஸ்தானத்த எடுத்திருக்கேன். இந்த மாரி ஞானஸ்தானம் எடுத்தா, என்னுடைய பிரச்சனையிலிருந்தோ, என்னுடைய சந்தேகத்திலிருந்தோ ஜெயிக்க முடியும்னு நெனச்சேன். இதுதான் நான் நெனச்சேன். இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஜெயிக்க முடியும்னு நெனச்சேன். என்னால கட்டுப்படுத்த முடியாத அந்த உணர்ச்சியிலிருந்து ஜெயிச்சேன். ஏன் இந்த சந்தேகம் எனக்குள்ளாக தொடர்ந்து அதிகமா இருந்துச்சு? முன்பு நான் ஆலயத்துல இருக்கும்பொழுது போதகருடைய மகளா இருந்தேன். நான் அந்த இடத்திலிருந்து எல்லாமே உணர்ச்சியால தான் நடக்கணும்னு நெனச்சுக்கிட்டேன். நான் ஆண்டவர உணர்றேன். இங்க உணர்றேன். நான் பரிசுத்தாவிய உணர்றேன். ஏன் நான் பரிசுத்தாவிய உணர்ந்தேனா? ஏன் நான் பரிசுத்தாவிய உணர்ந்தேனா? ஏன்னா நான் உணர்ச்சியில இருந்தேன். ஆனா பரிசுத்தாவிக்கும் உணர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. பரிசுத்தாவி வந்து உறுதியானவர். உறுதியானவர். அதனால தான் என்னுடைய விடுதலை ரொம்ப காலதாமதமாச்சு. நான் கொஞ்ச நேரம் விடுதலையான மாரி உணருவேன். திரும்பியும் சந்தேகம் வரும். பிசாசுக்குள்ள போன மாரி இருக்கும். திரும்பி வந்து யாராவது வந்து என்கிட்ட பேசுவாங்க. இது எத்தன தடவ நடந்துச்சு தெரியுமா? போதகர் வந்து பேசியிருக்காரு. போதகர் மனைவி வந்து பேசியிருக்காங்க. அவங்க ஏன் என்கிட்ட வந்து பேசுறாங்க? ஏன்னா எனக்கு அவங்க உதவி செய்யணும்னு நெனைக்கிறாங்க. என்கிட்ட போதகர் 1 மணி நேரம் பேசினா கூட எனக்கு அது உதவி செய்த மாரி இருக்காது.
ஏன்னா இன்னும் அந்த உணர்ச்சியானது எனக்குள்ள இருந்தது. நான் அந்த நேரம் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இல்ல. நான் விபச்சாரம் செய்யல. இல்ல, எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன் நானு. இருந்தாலும் எனக்குள்ள அந்த சந்தேகம் இருந்துச்சு. எப்போ இது மாற ஆரம்பிச்சது? நான் எப்போ தீர்மானம் எடுத்தனோ இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள, பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ள நான் ஒரு தியாகம் செஞ்சேன். நான் என்னுடைய எல்லாத்தோட நான் பீடத்தின் மேல ஏறினேன். நான் பீடத்து மேல ஏறினதுக்கு அப்புறம் சொன்னேன், ஆண்டவரே இதுக்கு மேல நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் பீடத்து மேல ஏறியிருக்கேன். என்னுடைய தியாகத்த செஞ்சிருக்கேன். நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ள. நான் இனிமே சந்தேகப்பட மாட்டேன். நான் பீடத்தின் மேல ஏறின தியாகம் செய்ய உண்மையான தியாகம். நான் ஆண்டவர்கிட்ட இப்படி சொன்னேன். ஒண்ணு என்னை விடுதலையாக்குங்க, இல்லைன்னா என்னை உலகத்துக்கு கொடுத்துடுங்க. நான் இனிமேல் உணர மாட்டேன். உணர்ச்சி வசம் மூலமா உங்களை தேட மாட்டேன். எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். இனிமேலும் நான் ஒரு ஆலயத்துல உக்காந்துட்டு போற ஒரு நபரா நான் இருக்க மாட்டேன். அந்த நேரமானது கடைசியான நேரமா இருந்தது. பிசாசு என்னுடைய எண்ணத்தை திருட முடியல. ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய தலையின் மீதாக கரங்களை வைத்து பரிசுத்த ஆவி அறிக்கையிடும் பொழுது நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். அந்த நேரமானது நான் எதையும் உணரல. அதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது. தேவனே, உங்களை நான் உணர்ச்சியோட தேட மாட்டேன். உம்முடைய பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள எனக்கு உறுதி தேவை. அவருடைய கரங்களை என்னுடைய தலையின் மீதாக வைக்கும்போது நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவி இருக்கின்ற அந்த உறுதி நான் கொண்டு வந்த உறுதியாய் இருந்தது. அது தேவனால கொண்டு வந்த உறுதி கிடையாது. அதுதான் எனக்கு வித்தியாசமா நடந்தது. என்னுடைய தலையின் மீதாக கரங்களை வைத்து அறிக்கையிட்டு நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்போது எனக்குள்ளாக தீர்மானம், முடிவு, பலன். தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு உறுதி. இந்த உறுதி நானே கொண்டு வந்ததில்ல. தேவன் எனக்காக கொடுத்த உறுதி. நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த ஆலயத்துல இருந்தேன். எனக்குள்ளாக எப்போ பரிசுத்த ஆவி வரப்பட்டதோ, நான் உணர்ச்சியில பரிசுத்த ஆவி தேடாம எப்போ விசுவாசத்துல தேடி பெற்றுக்கொண்டேனோ, அப்போ எல்லாமே கட்டப்பட்டுச்சு. என்னுடைய சிந்தனையில சமாதானம் உண்டாச்சு. எனக்குள்ளாக இனிமேலும் எந்த விதமான மக்களை எதிர்த்து பிரச்சனை இருக்காது. வெறுப்புணர்ச்சி கிடையாது. இனிமேலும் அந்த வெறுமையானது எனக்கு கிடையாது. எல்லா கூட்டத்திலுமே நான் கலந்து கொண்டேன். இன்னைக்கு நாங்க இருவரும் திருமணம் பண்ணியிருக்கோம். நாங்க இருவரும் சந்தோஷமா இருக்கோம். மிக முக்கியமாக தேவனோடு இருக்கக்கூடிய உறவுல மிக பலனா இருக்கிறா. எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. ஒரு தாயா இருக்காங்க. உண்மையான ஒரு தாயா, தன்னுடைய குழந்தைய பாத்துக்கிற ஒரு தாயா. எல்லாத்துக்கும் மேல நன்றி. எங்களுடைய மகள் கூட பீடத்து மேல இருக்கா. நாங்க வணங்குற அதே தேவனை அவளும் வணங்கி கொண்டிருக்கா. நீ ரொம்ப அற்புதமான ஒரு தாய். என்னுடைய மகளுக்கு அற்புதமான மனைவி கூட. நான் உன்னை இன்னும் அதிகமா நேசிக்கிறேன். நான் கூட உங்களை அன்பு செய்றேன். நான் உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவனிடத்துல நன்றி செலுத்துறேன். எதெல்லாம் தவறா இருக்கோ அதெல்லாம் தேவனால சரியாக்கப்படும். முன்னாடி இருந்தேன்னா இனிமேலும் அது நான் இல்ல. முன்னாடி இருந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? உலக ரீதியான வாழ்க்கையை விட்டு அவ மரித்து போனா. பின் இறக்கப்பட்ட ஒரு பெண். இப்ப இருக்கிற அந்த பெண் ஒரு புதிதான பெண். நான் உலகத்துக்கு இறந்த தேவனால் திரும்பியும் பிறக்கப்பட்டேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நல்லது மக்களே, இந்த நபருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை என்னவாக இந்த இடத்துல இருந்தது? அவருடைய வாழ்க்கை அழிப்பதற்கா அல்லது அவருடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிறபடி சிறந்ததா இந்த இடத்துல மாற்றுவதற்கா? மிக நிச்சயம் நீங்க பார்த்தீங்க, இந்த நபருடைய வாழ்க்கை சிறந்ததா இந்த இடத்துல மாற்றம் அடைந்தது. ஏன்னா அந்த தவறு, அந்த சூழ்நிலை, அந்த கடினம், அந்த போராட்டம் எல்லாமே இவருடைய வாழ்க்கை அழிக்கும்படியாக வந்ததா இருக்கலாம். ஆனா இவர் இந்த இடத்தில் தெளிவாய் புரிந்து கொண்டா, இந்த சூழ்நிலைகளை நான் ஜெயிக்க வேண்டும். இது எப்படியாக ஜெயிக்கப்பட்டது? சாட்சியிலிருந்து நீங்களே பார்த்தீர்கள். தேவன் அவர் எப்படியானவராய் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்க பார்த்தீங்க. நல்லது, இந்த நேரம் நான் உங்களோட பேசுவேன்னு சொன்ன இந்த காரியத்தை தொடரலாம். தாவீது ராஜாவு குறித்து. தாவீது ராஜா எல்லா மக்களிடத்தில் இந்த மிக விசேஷமான இஸ்ரவேலின் தேசத்தினுடைய ராஜா என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனா எப்படியாக இந்த சூழ்நிலை இந்த இடத்துல உருவானது? அவர் முதலாவது யாரை சந்திக்க வேண்டியதா இருந்தது? கோலியாத். கோலியாத்தினுடைய சரீர தோற்றம், கோலியாத்தினுடைய உருவம், கோலியாத்தினுடைய பலன் மிக பெரியதா இந்த இடத்துல இருந்தது. இன்னொரு வார்த்தையில் நம்முடைய பிரச்சனையினுடைய அளவு பெரியதா இந்த இடத்துல இருப்பதை போல அப்படியான கோலியாத்தை வீழ்த்திய பிற்பாடுதான் தாவீது
எல்லா மக்களுக்கு முன்பாக தேவனுடையவராக, தேவனுடைய பலனை உடையவராக, அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்றது தெரிந்து கொள்ளும்படியான ஒரு மிகப்பெரிய சாட்சியா இந்த இடத்துல மாறினார். நான் சொல்றேன் சரியா? அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில கோலியாத் ஒரு பிரச்சனையா அல்லது அவர் தேவனை தெரிந்து கொள்ளும்படியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா? இந்த நேரம் உங்களுக்கு பதிலானது இந்த இடத்தில் தெரிந்திருக்கும். கோலியாத் எதிரியாக இருந்திருக்கலாம். கோலியாத் பிரச்சனையாக இந்த இடத்துல வந்திருக்கலாம். கோலியாத் ஒரு மிக மோசமான சூழ்நிலையாய் உங்க வாழ்க்கை மீது நீங்க இந்த நேரம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியதா இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனையினுடைய அளவை பார்க்காதீங்க. ஒருவேளை மிக சரியா கோலியாத்தினுடைய உருவம் எப்படியானதா இருந்தது? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மிக உயரமான பலனான ஒரு அசுர தோற்றம். தாவீது வெறும் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன். இஸ்ரேல் தேசத்தினுடைய படை வீரர்கள், ஏன் ராஜா சவுல் உட்பட எதிர்த்து செல்ல இந்த இடத்துல பயந்த ஒரு நபர் கோலியாத். ஆனா தாவீது தன்னுடைய சரீர நிலைமையை குறித்தோ, தன்னுடைய சரீர அளவை குறித்தோ, அல்லது அவருக்கு என்ன பலன் இருக்கு இல்லைன்றது குறித்து கவலைப்படல. தேவன் என்னோடு இருக்கிறார். அதுதான் அவருக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் தான் தேவன் இன்று உங்களுக்குள்ளாக இந்த இடத்துல பார்க்க விரும்புகிறார். அதி அற்புதமான காரியத்தை உங்க வாழ்க்கையின் மீது அவர் செயல்படுத்தும்படியாகும். எனவே மக்களை தேவனுக்கு அனுமதியானதை கொடுங்க. குறிப்பாக நாளை இந்த விசுவாசத்தில் தான் நீங்க எங்களோட இடத்தில் இணை போகிறீர்கள். எப்படி ஆகும்? நான் இதை குறித்து உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு அருமையான சாட்சி இடத்துல பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு நாளை நாம் ஆலயத்தில் என்ன செய்யவிருக்கிறோம் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வாரம். அந்த முதலிரவு ராத்திரியில கூட வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆளுமை செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னும் ஆக்ரோஷமா சரீரபூர்வத்துல சில விஷயங்கள் செய்யப்பட்டது. சில மாசத்திலேயே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க கர்ப்பமா இருந்ததுனால அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம, நான் போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தேன். கையில கன் இருக்கும். இந்த மாதிரி தெருவுல இருப்பேன். சில நேரத்துல சூழ்நிலை ரொம்ப மோசமாகும். அந்த நேரம் தான் வேலைக்கு புதுசா வந்தேன். என்னால அந்த பாரத்தை தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி, பிறந்த குழந்தையோட என் மனைவி இருந்தாங்க. நான் அதிகமாக கோவப்படுவேன். அவருடைய செயல் என்னை தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, அவர் மேலே எனக்கு இருந்த எல்லா கவலையுமே நான் எனக்குள்ள அடக்கிப்பேன். நான் எப்படி அவர்கிட்ட நடந்துக்கிறேனோ அதே மாதிரி தான் அவருடைய நடத்தை என்கிட்ட இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ நான் வீட்டுக்கு குடிச்சிட்டு வருவேனோ ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பேன். நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். வீட்டுல வரும்போது நிறைய விதமான பிரச்சனைகள். வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை போட்டு உடைக்கிறது. இந்த வாக்குவாதங்களில் ஒரு தடவை நான் என் பையனை வச்சுட்டு இருக்கும்போது அவர் துப்பாக்கியானதை எடுத்தார். அந்த நேரம் நான் என்னுடைய ரூமில் என் பெட்டில் என் பையனை வச்சுட்டு இருந்தேன். நான் அந்த துப்பாக்கியை பார்க்கும்போது உண்மையாக நான் பயத்தோடு இருந்தேன். அவர் அந்த துப்பாக்கி என்னுடைய வாயில் வச்சு அவர் சொன்னார், உன்னை நான் சுட போகிறேன். அது உண்மையாக எனக்கு கடினமானதாக இருந்தது. அது ரொம்பவே என்னை காயப்படுத்துச்சு. நான் யோசித்தேன், இவர் உண்மையாக என்னை அன்பு செஞ்சாருன்னா நிச்சயமாக என் பையன் இருக்கும்போதே இதை இவர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு. நான் கல்யாணம் ஆகாத நபரா வாழணும்னு நினைச்சேன். முன்னாடி இருந்தது போல பெண்களை தேடி போறது. அதாவது நான் வந்து வேலைக்கு போல, ஆனா வேலைக்கு போறேன்னு சொல்ற மாதிரி. மற்ற இடத்துக்கு போறது, பார்ட்டிக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போறது. ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். ஒரு நாள் வர வரையும், அதாவது இங்க இருக்கிற மாதிரி, இதில் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி, அந்த நேரத்தில் நான் ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருந்தேன். மைனராக இருக்கக்கூடிய ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண போயிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, நாங்கள் அவரை அடித்தோன்ட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போது நான் என்னுடைய சக தொழிலாளர் மத்தியிலேருந்து ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. அவர் சொன்னார், பாரு எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ, நீ என்ன சொல்கிற அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தெரியும்ல நம்ம சட்டத்துக்கு வந்து பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லி. நான் சொன்னேன், ஆமாம், ஆனால் இது எல்லாமே தலைகீழாக மாறிச்சு அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் வேலையானது கூட போகலாம் அப்படின்னாரு. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னாரு, இனிமேல் நீ சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் வந்து கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு வந்து அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் போலீஸ் உத்தியோகத்தில் 10 வருஷம் 8 மாதம் இருந்தேன் நான். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிக மோசமான நாளாக இருந்தது. அப்போ நான் அங்கேருந்து குழப்பமான ஒரு மனுஷனாக தான் நான் வேலையிலிருந்து வந்தேன். அப்போ என் கன்று கையில் இருந்தது. என் டேபிள் மேலே வச்சு என் கன்னை, அதாவது அந்த மேசையில் வச்சு நான் அதை கன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கைவிட்டு போகுது அப்படின்ட்டு. எப்போ என் கன்னை நான் எடுத்தேனோ, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். என்னுடைய அப்பா வந்து யூனிவர்சல் சர்ச்சுடைய பிஷப். அவர் எனக்கு ஒரு யோசனையானது கொடுத்தார். ஆனால் நான் ஒருபோதும் அவர் வார்த்தை கேட்டது கிடையாது. சொல்லப்போனால்
நான் எனக்கே முதலாளியா இருக்கணும்னு நினச்சேன், பாஸா. அப்பத்துலேருந்து அப்படி தான் இருந்தேன். அப்போ கன்னு கையில் இருக்கும்போது, "உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றோம். உங்க அப்பா வீடியோ கால்ல இங்க இருக்காரு. நீங்க பேசலாமா அவர்கிட்ட?" "ஹலோ அப்பா." ஹாய், எப்படி இருக்க? இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்குதா? "இப்ப எல்லாமே நல்லா இருக்குப்பா." நீ கடந்து போன அந்த கஷ்டங்கள் எப்படி இருந்தது? அந்த நேரம் அவர் சொன்ன வார்த்தை நான் நினைவு கூர்ந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது நான் சொன்ன அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொன்னேன். அன்னைக்கு அழுதுகிட்டே இருந்தார் அவரு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன். அதாவது சொல்றதுக்காக உண்மையாவே எதை கடந்து போனாரோ, தேவன் நியாயம் செய்வார் என்பதை நம்பு. தேவன் நீதி உள்ளவர். இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நம்பணும். தேவனை நம்பணும். ஏன்னா எல்லா நேரமும் நீ பார்க்குற நாங்கள் தேவனை நம்பி இருக்கிறோன்ட்டு. தேவன் ஒருபோதும் எங்களை கைவிட்டதில்லை. என்னுடைய அப்பா எல்லா நேரமும் தேவனை தான் காட்டுவாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியும், நான் அதிகமா கோவப்படுவேன். கட்டுப்பாடோட இருக்க மாட்டேன்ட்டு. இன்னும் சொல்லப்போனா, என்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய அப்பாவ நான் கூப்பிடவே இல்ல. அந்த அளவுக்கு அவர் இல்லாம என் கல்யாணத்த நான் நடத்துவேன் அப்படின்ற ஒரு தைரியம். எனக்கு தற்கொலை எண்ணமானது வரும். என்னுடைய அப்பாவுடைய வார்த்தையால, அந்த எண்ணத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தை என்னுடைய உட்புறத்தில நான் கொண்டு போனேன், ஜீவனா வாழணுன்ட்டு. அந்த சமயத்தில தான் எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்தது. என்ன ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தான் மெய்யான மனம் திரும்புதல் எனக்கு கிடைச்சது. நான் எதுக்கெல்லாம் சண்டை போட்டனோ, அந்த நேரம் தேவனிடத்துல நான் கேட்டேன். முழங்காலிட்டு நான் ஜெபிச்ச அந்த ஜெபத்த என்னால மறக்கவே முடியாது. அப்போ நான் ஜெபிச்சேன், "ஆண்டவரே, என்னுடைய அப்பா 30 வருஷத்துக்கு மேல உனக்கு ஊழியம் பண்றாரு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுங்க. நான் எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன்." அப்ப நான் புரிஞ்சுகிட்டேன், நேர்மையான மனுஷனா மாறணும்னா, உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு வேண்டியதா இருந்தது. எப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் உண்மையா மனம் திரும்புனேனோ, அப்போ என்னுடைய மனைவி எலிசாஞ்சலா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தது. அப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருக்கிற முழுமையும் நான் அர்ப்பணிச்சேன். நான் உண்மையா மாறணுன்ட்டு. அப்போ எனக்குள்ள இருந்த ஒரு பாரம் என்னை விட்டு நீங்கியது. எது என்னுடைய முதுகின் மீது, தோள் மீது இருந்ததோ, அது நீங்கியது. எல்லாவற்றையும் எப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் அறிக்கையிட்டேனோ, அப்போதான் எனக்கு நிம்மதியான ஒரு சமாதானம் கிடைத்தது. அது மட்டும் இல்லாம ஒரு சமாதானத்தினுடைய துவக்கம் அன்னையிலிருந்து எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நான் சிறைச்சாலையில இருக்கும்போது, ஆலயத்தினுடைய பேப்பர நான் பெற்றுக்கொள்வேன். என்ன வந்து பாப்பாங்க. எனக்காக முறையிடுவாங்க. நான் எப்போ மெய்யா மனம் திரும்பினேனோ, அன்னையிலிருந்து எல்லாமே மாறிச்சு. தண்ணீல ஞானஸ்நானம் எடுத்தேன். எப்போ ஞானஸ்நானம் எடுத்தேனோ, ஒரு புது பிறப்பா நான் ஜீவித்தேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி ஆலயத்திற்கு போய் லவ் தெரப்பி இதில தன்னுடைய கவனத்த செலுத்துனாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது திருமணத்துக்கான புஸ்தகம் புல்லட் ப்ரூஃப் இத நான் படிச்சேன். இது எனக்கு உதவியா இருந்தது. மெய்யான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல கணவராவும், நல்ல அப்பாவும் எப்படி இருக்கணுன்றத நான் கத்துக்கிட்டேன். அந்த சமயம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. இனிமேலும் எனக்குள்ள எந்த குற்றமும் இல்ல, குற்ற உணர்ச்சியும் இல்ல. ஆனாலும் என்கிட்ட ஏதோ தவற விடுற மாரி இருக்கு அப்படின்னு நெனச்சேன். அந்த சமயத்தில தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இல்ல. எனவே ஆவிக்குரிய தியாகத்த செய்ய நான் சித்தமானேன். எனக்கு எப்பல்லாம் விழிப்பு வருதோ இரவு நேரத்தில, எல்லா சமயத்திலும் பரிசுத்த ஆவிய தேடுவேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பொருளாதார தியாகத்தையும் நான் பீடத்தின் மேல வச்சேன். இது என்னுடைய மனைவி அந்த நாள் வரும்பொழுது போய் பீடத்தின் மேல அர்ப்பணிச்சாங்க. விசிட்டிங் டே அந்த நாள் வரும்போது நான் ரேடியோவ ஆன் பண்ணி மொத்தமா அதாவது அந்த கூட்டத்த வழிபாட்டுல நான் கலந்துக்கிட்டேன். பிஷப் மசீதுவுடைய கூட்டத்த முழுசா நான் கேட்டேன். பரிசுத்த ஆவி வேணும்னு கேட்டேன். பிஷப் மசீது மீட்டிங்ல சொல்லியிருந்தார். "நீ இப்ப எங்க இருந்தாலும் சரி பரவால்ல. அந்த நேரம் தேவன் எங்க இருந்தாலும் உன்ன வந்து தொடுவார், வருவார்." அப்போதான் நான் தீர்மானிச்சேன். ரேடியோல கேட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து நான் பிரேயர் பண்ணேன். அந்த அளவுக்கு ஆழமா தேவனிடத்துல முறையிட்டேன் அவருடைய ஆவி பெறணுன்ட்டு. ஒரு தருணத்துல எனக்குள்ளாக அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம், கண்ணீர், ஆனந்தம். அந்த சந்தோஷத்த விலைக்கு சொல்ல முடியாத ஒரு மாபெரும் சந்தோஷம். இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையில நான் அத அடைஞ்சதே இல்ல. அந்த சந்தோஷம் விலைக்கு சொல்ல முடியல. தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்றத, அத எப்படி சொல்றது? அதாவது பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்தார். நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் விசிட்டிங் நாள். நான் வந்து என்னுடைய மனைவி வந்து, "பாப்பா எத பத்தியும் நான் கவலைப்படல. நான் அங்க உள்ள இருந்து நான் வந்து தேட ஆரம்பிச்சேன்.
17வது செப்டம்பர் 2017 எனக்கு இந்த அபிஷேகமானது கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஜெயிலிருந்து அக்டோபர் 4ஆம் தேதி 2017 நான் ரிலீஸ் ஆனேன். நான் இன்னும் சொல்லப்போனா, அதாவது நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது 2 கோர்ஸ் முடிச்ச மாரி இருந்தது. நான் திருமணத்திற்கான புல்லட் ப்ரூஃப்பும், அது மட்டும் இல்லாம இன்டெலிமேனும் நான் முடிச்சேன். அந்த 2த்தையும் நான் முடிச்ச பிற்பாடு நான் ரிலீஸ் ஆனேன். உண்மையாகவே ஒரு புதியதா மாறப்பட்ட மனுஷனா நான் வெளிய வந்தேன். நான் கத்துக்கிட்ட இத படிச்சு எப்படி ஒரு ஆணா இருக்கணும், எப்படி ஒரு புருஷனா இருக்கணும், அப்பாவா இருக்கணும் நான் கத்துக்கிட்டேன். முன்னாடி என்னுடைய மனைவி லவ் தெரப்பில தனியா தான் கலந்துக்கிட்டே இருப்பாங்க. பிற்பாடு நாங்க 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டோம். ஒவ்வொரு வழிபாட்டிலயும் நாங்க கலந்துக்கும்போது செமினார்ல நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும், உண்மையான திருமண வாழ்க்கை எனக்கு இருக்கு. முன்பிருந்த சிருஷ்டி இனியும் என்னுடைய வாழ்க்கையில கிடையாது. இன்னைக்கு என்னுடைய வீட்டில் சந்தோஷம் இருக்கு. லீகல் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா தேவன் எல்லாத்தையும் மாத்தினார். என்ன சரியான மனுஷனா மாத்தினார். அது மட்டும் இல்லாம என்னுடைய வேலையில பதவி உயர்வு, எனக்கு எல்லாமே தேவனுடைய வார்த்தை இது செய்தது. இன்னைக்கு நான் ஒரு குழுவுல இருக்கேன். சப்போர்ட் போலீஸ்மேன் என்ற ஒரு குழுவுல. நான் செய்யும் இந்த செயல் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் சொல்றதுக்காக நான் செய்றேன். பாரு, இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இறுதி வரையும் விடாமுயற்சியோட இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையை புதுப்பிக்கும். அதுதான் நாம் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்மளுடைய திருமண வாழ்க்கை, மத்த எல்லா காரியத்துக்கும் எதை நீ பெறணும் விரும்புறியோ எல்லாவற்றுக்கும் மகனே. ஐ லவ் யூ டாட். இத விட சிறப்பா எப்படி நான் சொல்றது தெரியல. ஆமென். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன்னையும் உன் முழு குடும்பத்தையும். ஆமென். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. சரியாத மக்களே, இப்பொழுது உங்களுக்கு முன்பாக உங்க வாழ்க்கை வைக்கப்பட்டதா இந்த இடத்துல இருக்கு. இந்த சாட்சிகளில் நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்க மக்கள் என்ன செயல் செய்தாங்கன்ட்டு. இந்த சாட்சிகளில் மக்கள் எப்படியாக தன் விசுவாசத்தில் சூழ்நிலையை மாற்றினார். இது உங்களுக்காகவும் கொடுக்கப்படுகிற வாய்ப்பும். நாளை குறிப்பாக நீங்கள் யார் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலைகளை ஜெயித்துக் கொள்ளு தேவனுடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கை மீது பார்க்க விருப்பம் உள்ளவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்களோ தவற விடாதீர்கள். நீங்க தலைமை சபை இங்கு மவுண்ட் ரோட்லயோ அல்லது நம்முடைய கிளை சபைகளிலோ எங்களோடு கூட இந்த இடத்தில் இணையலாம். பாஸ்டர், கிளை சபையினுடைய முகவரி எனக்கு கிடைக்குமா? ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9384638738 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தொலைபேசி எண்களில் நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி போன் மூலமாகவும் எங்களோடு இந்த தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனை இலவசமாய் வழங்கப்படும். தேவனுடைய வழி நடத்துதலை நீங்கள் முற்றிலும் இலவசமாய் இந்த பெற்றுக் கொள்வீர்கள். மேலும் நீங்க ஆலயத்திற்கு வர தீர்மானம் எடுப்பீர்களானா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். என தேவன் மாறாதவராக இருக்கிறார். உங்களுடைய கோலியாத்தை சந்திக்க தயாரா இருக்குங்களா? கவனிங்க மக்களே, உங்களுடைய கோலியாத்தை சந்திக்க தயாரா இருக்குங்களா? என கோலியாத் அப்படின்ற சூழ்நிலை உங்களை அழிப்பதற்கல்ல, தேவன் அனுமதிக்கிறார். நீங்கள் தேவன் யார் என்று இந்த எல்லோருக்கும் காண்பிக்க, மேலும் நீங்கள் யார் என்று உங்களுக்கே இந்த தெரியப்படுத்த முடியாது. எனவே நாளை இந்த விசுவாசத்தில் எங்களோட குடும்பத்தில் இணைந்திருங்கள். தேவன் அதி அற்புதமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். மக்களை ஒரு விஷயம் கவனிங்க. என இந்த சூழ்நிலை இதத்தில் உங்க வாழ்க்கை இதனால் வரை அழிவு வச்சிருக்கலாம். இந்த சூழ்நிலை இதனால் வரை உங்க வாழ்க்கை மீது பலவிதமான கடினங்களை இந்த வைத்ததா இந்த இருக்கலாம். ஒருவேளை நீங்க நொறுக்கப்பட்டவரை போல, மிக சரியா நொறுக்கப்பட்டவரை போல அடுத்து என்ன என்று வழி தெரியாத ஒருவராக நீங்கள் இந்த இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி மூலமா தேவன் உங்களுடைய வீடுகளுக்குள் அவருடைய வார்த்தையை இந்த நுழைக்க நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்களானா அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கவனிங்க, அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த பிரச்சனை உங்களை இந்த பலகீனப்படுத்தியிருக்கலாம். இந்த பிரச்சனை உங்களை இந்த சோர்வுடைய வைத்திருக்கலாம். இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையை அழிக்க பல சூழ்நிலை உருவாக்கியிருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலை அழிக்க தேவன் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். தேவனோடு முன்னோக்கி செல்ல முதற்படி எடுத்து வையுங்கள். நீங்கள் ஆலயத்திலேயோ அல்லது தொடர்ந்து விசுவாசத்திலே எங்களோடு கூட இந்த இணைவதற்கான வழியையோ நீங்கள் கண்டறியலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நாளை விடுதலைக்கான கூட்டத்தில் ஆலயத்திலும், மேலும் கூட்டம் முடிந்த பிற்பாடு இரவு இந்த நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு இருப்பார்.